வெல்கம் டு ராஜியின் நலபாகம். கோதுமை ரவை பொங்கல் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக இலகலாக சீக்கிரமே கட்டியாகாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கோதுமை ரவை ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவு பொடி ரவையாக நான் எடுத்திருக்கேன். அதுக்கு சிறுபருப்பு ஒரு 1/4 டம்ளர், அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறின பருப்பை கடாயில் 1 டம்ளர் நிறையா தண்ணி சேர்த்துட்டு பருப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. பருப்பு நல்லா மலர்ந்து குழையணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 3/4 பதம் நல்லா வெந்துடணும். பருப்பு நல்லா மலர்ந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க ரவையோட அளவுலேருந்து 3 பங்கு தண்ணி. நான் பொடி ரவையாக இருக்கிறதுனால 3 பங்கு சேர்க்குறேங்க. கொஞ்சம் நீங்கள் கோதுமை ரவை பெருசாக இருந்தால் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகமும் அந்த பொங்கலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை ரவை சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு ரவை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்குங்க. கொஞ்சம் இலகலாக இருக்கும்போதே நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது நெய்யும் எண்ணெயும் சம அளவு எடுத்துக்காங்க. நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன். அதில் மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சதும் முந்திரி ஒரு 4-5, இஞ்சி துருகி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி போடுறத விட திருகி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கோதுமை ரவை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம பருப்பை தனியாக வேக வச்சு சேர்க்கும்போது சீக்கிரமாக இருக்காதுங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.